நான் வந்து வெற்றி, சபாஸ் அப்படின்லாம் படம் பண்ணால் ஒரு குழந்தை அவர். என் கூட நடிச்சிக்கிட்டு இருப்பார். ஏன்னா சின்ன சின்ன கேரக்டரை அவங்க அப்பா கதையை வச்சுட்டு அதில் நடிப்பார். மாஸ்டர் காலி பண்ணலான்னு நினைக்கிறீங்க. ஓடுற ட்ரெயினில் ஃப்ளைங் கிக்கு இங்கே மிதிச்சோன்னா ஒரு 15 அடி அங்கே போய் விழுவோம். போயிடுவார். விஜய் சார் நல்லா பண்ணுவார். அந்த கிக்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவார். விஜய் சார் நிறையா ரிஸ்க் ஸ்டார்ட் பண்ணார். நான் நிறையா அவருக்காக 3 கோல்டு மெடல், பிரியமுடன், என்றன் காதல், பகவதி. அவர் இப்பவும் குழந்தை தான் சார். ஏன்னா நடிகர் திலகம் ஐயா அவர்கள் வந்து கரெக்டாக 6 மணி ஷூட்டிங்னா 5:45 மேக்கப்போட வந்து உட்காந்துருப்பார். அதே பாலிசி இவரும் உட்காந்து அவரை ரசிகர்களை விட தேவையில்லை, நடிக்க வருவார் நினைக்கிறேன். சின்ன பையன் தானே சார். இந்த அரசியல் மூவ் பற்றி சத்தியமாக நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர் யார்ட்டும் பேசவே மாட்டார், கூச்சப்படுவார். அவர் அரசியல் வேற ஆச்சரியமாக தான் இருக்கு. டிஎன் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கலைமாமணி ஜாகுவார் தங்கம் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. மாஸ்டர் வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மாஸ்டர். நீங்கள் எப்படி மாஸ்டர் இருக்கீங்க? சார் அதான் மாஸ்டர், போன வாட்டி சொன்னது தான் இப்பயும் சொல்லணும்னு நினைக்கிறேன். வயசானாலும் உங்கள் சுறுசுறுப்பும் உங்கள் இளமையும் இன்னும் உங்களை விட்டு போகலை அப்படின்னு தான் சொல்லணும். போகாது, வாய்ப்பில்லை. இருக்கும். 200 வயசு வரைக்கும் அப்படியே இருக்கும். மாஸ்டர், நீங்கள் வந்து எம்ஜிஆர்லேருந்து இப்போ டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் எல்லாரு கூடயுமே ஒர்க் பண்ணியிருக்கீங்க மாஸ்டர். அப்படி இருக்கும்போது இன்னும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட் பண்ணி சொல்லணும்னா, இப்போ டாப்பில் இருக்கக்கூடிய ரஜினி சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், எல்லாரு கூடயுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு நபராக அவங்களோட கெரியரில் இருந்திருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் சாரை வந்து ஒரு பக்காவான ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றினதுக்கான முக்கியமான ஒரு ரீசனுமே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பரவப்படுது, பார்க்குறோம். நீங்கள் வந்து அந்த ஒரு ஸ்டண்ட்டுக்கு பின்னாடி என்னென்ன நடந்துச்சு, பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து பகவதி படத்தில் நடந்தது, அந்த டைம்லலாம் நடந்த ஒரு விஷயம் சொன்னதெல்லாம் இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த அனுபவம் அவரை வந்து நார்மலாக ஒரு ஹீரோ மாதிரி பண்ணிட்டு வந்திருந்தார். ஒரு லவ் படமாக இருக்கட்டும், ஒரு குடும்ப படமாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்திருந்தார். ஒரு பக்கா ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு மாற்றின ஒரு தருணம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். அவங்க அப்பா முதல் காரணம் சார். நான் வந்து வெற்றி, சபாஸ் அப்படின்லாம் படம் பண்ணால் ஒரு குழந்தை அவர். என் கூட நடிச்சிக்கிட்டு இருப்பார். ஏன்னா சின்ன சின்ன கேரக்டரை அவங்க அப்பா கதையை வச்சுட்டு அதில் நடிப்பார். அப்போவுமே நாங்கள் தூக்கி போட்டுலாம் விளையாடுவோம். ஆமாம், அது வந்து தூக்கி போட்டு விளையாடுவீங்கன்னா? ஆமாம், தூக்கி போட்டு. ஆமாம், அவர் சின்ன குழந்தை இல்லை, சின்ன குழந்தை. அவங்க அப்பா கூட சொல்லுவார், குதிரையெல்லாம் பீச்சுக்கு கூட்டு போய் மாஸ்டர் குதிரையில் ஏற்றி விட்டு தள்ளி விட்டார் அப்படிலாம் சொல்லுவார். ஒரு மீட்டிங்கில் சொன்னார், ப்ரெஸ் மீட்டில். அது மாதிரிலாம் நாங்கள் பண்ணி அவருக்கு தைரியத்தை உண்டாக்கிட்டே இருந்தோம். திடீர்னு அவர் ஹீரோ அப்படிங்கும்போது அப்போ அவங்க அப்பா ட்ரைனிங் கொடுக்க சொன்னார். ஏன்னா ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு லவ் படமாக தான் பண்ணார். அதுலேயே ஃபர்ஸ்ட் படம் லவ் படம், அவ்வளோ ஒன்றும் பெரிய அவர் ஆக்ஷன் தான் பிடிக்கும் எஸ்ஏசிக்கு. அதனால் சின்ன சின்ன ஆக்ஷன் வச்சார். நாங்கள் வந்து பெரிய ஆக்ஷன்னா அவருக்கு வந்து பகவதி தான் ஆக்ஷன் படம், ரொம்ப பெரிய ஆக்ஷன் படம். என்றென்றும் காதல் ஆக்ஷன் படம், ஷாஜகான் ஆக்ஷன் படம், சுக்ரன் ஆக்ஷன் படம். அப்புறம் பகவதியில் என்னென்னா அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வந்து பைக்கில் வீலிங் பண்ணுற மாதிரி ஷாட்டு அவரே. அது வந்து ரொம்ப ட்ரை பண்ணி வீல் இப்படியும் தூக்குவார், இப்படியும் தூக்கிட்டு போவார், அப்படியே தூக்கிட்டு போய் சுட்டுட்டும் போவார். இது மாதிரி பெரிய இந்த ஒரு பல்ட்டி அடிக்கிற. அதுதான் சார் ரொம்ப ரிஸ்க். ஏன்னா அது வந்து இங்கே தான் எடுத்தோம், செங்கல்பட்டு பக்கத்தில் திருவடி சொல்லும், அங்கே தான் எடுத்தோம். இந்த சைட்லலாம் அந்த பெட்டெல்லாம் புதைச்சிட்டோம். புதைச்சிட்டு அவர் சார் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் போய் ரெடி பண்ணோம். ஏன்னா அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஏன்னா அவர் சேஃபாக இருக்கணும்னு பண்ணோம். நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்தேன். ஏத்தாப்புல 2 பேர் வருவாங்க, அப்படியே பைக்லேருந்து எஞ்சி ஷூட் பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு அப்படியே பின்னாடி திரும்பி ஷூட் பண்ணோம். ஆமாம், செம்ம கிளாப்ஸ் ஆகும். இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சார் வந்தார், பார்த்தாரு. சார் கீழே இல்லைம்மா சார், அதெல்லாம் ஃபுல் சேவ் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே அப்படின்னாரு. அவர் துணிச்சலானார், ரொம்ப டேலண்டான ஆள். அப்படி சாதாரண ஆள்லாம் இல்லை விஜய் சார். அவர் பார்க்காத மாதிரியே இருப்பார், எல்லாம் பார்த்துருப்பார். கேட்காத மாதிரி இருப்பார், எல்லாம் கேட்டிருப்பார். அவர் வந்தார், ஷாட் வச்சுருக்கோம், நிறைய பப்ளிக்லாம் நிற்கிது. வந்தார், ஏத்தாப்புல ஷூட் வருவாங்க, அப்படி எடுத்தோடனே ஷூட் பாரு, அப்படி மேலே கிளம்பி தான் ஷூட் பண்ணுவார். அப்படி திரும்ப ஒரு ஷாட் போட்டு இங்கே வந்து ஷூட் பண்ணிட்டு உட்காந்துருவார், ஒரே ஷாட். அதுவும் பப்ளிக் அடிச்சிருச்சு கிளாப்ஸ், அவ்வளோ கிளாஸ் ஒன்றுமே இல்லை. அதை தடுமாறிச்சு, ஆனால் பிடிச்சி ஓகே ஆகி உட்காந்துட்டார். அதுலேயே வந்து அவன் பெட்ரோல் குண்டு அடிப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு பைக்கில் ஒரு ஃபயர் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து ஃபயருக்குள்ளே அவர் வரணும். அது பார்த்தீங்கன்னா 1 மோர் கிட்ட அவ்வளோ கற்றுனாங்க தேட்டர்லலாம். அது வந்து வரும்போது இவரே என்கிட்ட கேட்டார், மாஸ்டர் காலி பண்ணலான்னு நினைக்கிறீங்க, அதான் எனக்கு எதுனா ஆகிடும் காலி பண்ணலான்னு நினைக்கிறீங்க, அப்படியே தான் கேட்டார். என்கிட்ட தமாசா விளையாடுவேன். ஏன்னா 2 பேர்ட்ட விளையாடுவேன் சார். என்கிட்ட ஒன்று, அவர் ஃப்ரெண்டு இப்போ ஒருத்தருக்காரு, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார், அவர் இறந்துட்டார். ஒரு படம் அவர் டைரக்ட் பண்ணி இறந்துட்டார். அந்த பையன்ட்ட நல்லா விளையாடுவாப்பில். அப்போ வந்து என்கிட்ட கேட்குறாரு என்ன அப்படின்னு. சார் ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, நான் வந்து காமிக்கிறேன். ஃபயர் பெட்ரோல் கொளுத்தி நான் அதில் வரேன், ஒன்றும் ஆகலை, ஓகே அப்படின்னா நாங்கள் அவருக்காக இந்த சோடா இருக்குல்ல, சோடா கேஸு அது வந்து அடிச்சிடும் மேலே. அடிக்கும்போது ஃபயர் உடனே வந்து படாது. ஸோ அதெல்லாம் அடிப்போம். அடிச்சுட்டு ஷார்ட் முடிச்சு வந்தார். வந்தோடனே அவருக்கும் திருப்தி,
உண்மையிலேயே அந்த ஷாட்டை எங்களுக்கெல்லாம் பயந்துட்டேன். ஏன்னா நம்ம முதல்ல எங்களுக்கு அது தெரியல. அவர் ஒரு வார்த்தை கேட்டார்ல, அதில் நான் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன். என்னடா அது சொல்லாரு, வேணாம் 2 போச்சு எடுத்துடலாமான்னு. ஆனால் அது வந்து செம்ம வயரில் கிளாப்ஸ். அதே மாதிரி அந்த படத்தில் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோங்கிறதுக்கு வெங்கடேஷ் சாரும் ஒரு காரணம். ஏன்னா அந்த கதை அந்த மாதிரி கதை. எம்பி பொண்ணை வந்து இவர் தம்பியை லவ் பண்ணுவார். அது வந்து அந்த பையனை கொண்டுடுவாங்க. அந்த பொண்ணு மாசமாக இருக்கும். அந்த குழந்தை வெளியே வராது அப்படிங்கிறது இவங்க இது. இவர் காலில் விழுந்து அழுவார், ஏன் தம்பியோட பையனை விட்டுருங்க. அப்போ நடந்து போகும்போது கீழே ஒரு பூந்தொட்டி தட்டி கீழே விழுவார். காலில் விழுறான்ற மாதிரி என்னெல்லாமோ கெஞ்சுவார், ஷூவை துடைக்க எல்லாம் துடைச்சிட்டு போவார். துடைச்சும் நைட்டு உள்ளே பூந்துருவாங்க. உள்ளே பூந்தும்போது அது வரைக்கும் சாப்பிட்டான ஒரு டீ கடைக்காரர் அவர். இப்போ வந்து உள்ளே போனோடனே அவங்க அடிப்பாங்க, முடிஞ்சவங்க அடிப்பி பார்ப்பார். கத்தி ஒன்று கீழே விழும், காலில் அப்படி தட்டுவார். கத்தி கரகரன்னு சுற்றி வந்தால் கேட்ச் பண்ணி வெட்டணும். அவர் பண்ணவே மாட்டேன்ட்டார். என்ன மாஸ்டர் நீங்கள் இதெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்ட்டாரு. நான் எவ்வளோ சொல்கிறேன், சரி சார் நீங்கள் எதுவும் பண்ணுவோம், 2 ஷாட்டாக எடுத்து ஆமாம் எது ஓகேவோ அதை வச்சுக்கலாம் அப்படின்னு. அவர் சொன்ன மாதிரி குறிஞ்சி எடுக்கிறது ஒன்று, இது ஒன்று விஷயம். அந்த அதாவது அந்த தேட்டரில் அந்த எடிட் பண்ணி ரீரிகார்டிங் பண்ணி சவுண்டு போட்டதுக்கப்புறம் சாரே சொன்ன இந்த ஷாட்டை வைங்கன்னு. அப்புறம் காலை தூக்கி அப்படி கேமராமேனோட ஷாட் வைப்பார். அதெல்லாம் அதுக்கு முன்னாடி அவர் பண்ணவே இல்லை. அதே பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக அது சீனு, ஃபைட் இல்லை. நாங்கள் வந்து ஸ்ரீபெரும்புதூர் வெங்கடேஷ் சார் கூப்பிட்டு போனார், நீங்கள் வாங்க நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வச்சார். கிளைமாக்ஸ் ஃபைட்டில் ஒரு ரிஸ்க்கு, பயங்கர ரிஸ்க்கு ஷாட் அதில் பண்ணோம். ஏன்னா ட்ரெயின் ஓடுற ட்ரெயினில் ஃப்ளைங் கிக்கு இங்கே மிதிச்சோன்னா ஒரு 15 அடி அங்கே போய் விடணும், போயிடுவார். விஜய் சார் நல்லா பண்ணுவார், அந்த கிக்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவார். அதே டெம்போலியன் நிறைய பேருக்கு தெரியாது, மிதிக்கவே தெரியாது. டெம்போலியன் மிதிக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க. விஜய் சார் நல்லா மிதிப்பார். அப்போ வந்து நாங்கள் வந்து ஹைட்டில் அவர் நிற்க வச்சு ட்ரெயின் மூவிங்கில் டெம்போல் மிதிச்சு அப்படி போகிறார், ஏரில் போகிறாரு. ஏரில் போகும்போது நானும் வெங்கடேஷ் சாரும் கீழே 300 அடி பள்ளம். ஏன்னா ட்ரெயின் வேகமாக போகுது, கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட 300 அடின்னு நினச்சி பாருங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே ஷார்ட் பண்ணி கட்டு கூட சொல்ல, அப்படியே உட்காந்துட்டோம் நானும் வெங்கடேஷும். இவர் என்னம்மா சார் ஓகேவா, ஷார்ட் ஓகேவா சார், ஷார்ட் ஓகே தான், வாங்க வாங்க என்ன பிரச்சனை அப்படின்னாரு. இல்லை சார் முதல்ல கேமரா கட் பண்ணுங்க. கேமரா கட் பண்ணி பார்த்தா சொன்னோம் சார் 300 அடி. அப்போவுமே நாங்கள் தாண்டும் போது அந்த இடத்துல தான் போய்கிட்டு இருக்கு. சரி ஷார்ட் முடிஞ்சலாம் வாங்க. ஆனால் எஸ்ஏசி பார்த்து எங்களை புட்டி பண்ணி பிடிச்சாரு. ஏன்னா இப்போ நினச்சாலும் எங்களுக்கு பயமாக இருக்கும். அது மாதிரி ரொம்ப அதே மாதிரி ஷாஜகான் அது ஒரு ஷாட் வந்து நாங்கள் இந்த திருநெல்மலை பக்கத்தில் எடுத்தோம். என்னென்னா அவர் வந்து ஆக்சுவலாக விஜய் சார் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணால் அந்த பையனை அவர் காலி பண்ணணும்னு நினைப்பார். தட்டி விட்ருவார். தட்டி விட்டால் அவங்க விழும்போது அவர் மனசாகி திருப்பி அவர் போய் காப்பாற்றுவார். காப்பாற்றுற மாதிரி செய்யணும். அப்போ காப்பாற்றும் போது என்னென்னா அங்கே எங்கே விதமான பிடிப்பு எதுவுமே கிடையாது சார். ஆனால் மழை, உண்மையிலே மழை வேறாங்க. இப்போ நாங்கள் சும்மா பண்ணி பார்க்கவும் இழுக்குது. உள்ள கிளவுத்திட்ட ஒரு 200 அடிக்கு மேலே கிணறு. அந்த கிணறு இல்லை, அந்த ஜல்லி எடுப்பாங்கள்ல அது. இப்போ அவரை வந்து ஆல்ரெடி கட்டி நாங்கள் அந்த கடப்பாறைலாம் அடித்து ஆணிலாம் அடித்து ஆட்டி பார்க்குறோம், நல்லா இருக்கார். யார் அவர் இன்னொரு நடிகர் கிடக்கிறாரு. விஜய் சார் ஓடி வந்து பாஞ்சு பிடிக்கணும் அவரை. அப்படி கையை அப்படி மிஸ் ஆகி அப்படி கீழே டெப்த்தில் போக பிடிக்கணும் அது. அப்போது ஷார்ட் பண்ணிட்டோம். பண்ணால் இவர் சும்மா பண்ணிட்டாருன்னா லைட்டாக அழுத்தலாம் போயிடுவார். இவருக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பண்ணோம். ஆனால் எங்களுக்கு திக்குன்னு இருந்துச்சுன்னா வேறு எதுவுமே அந்த இடத்துல இல்லை. சும்மா கயிறை கட்டிட்டு நாங்கள் தான் இருக்கோம். நான் ஒருத்தருக்கு எங்கள் அசிஸ்டண்ட் ஒருத்தருக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இவர் வந்து டைவ் பண்ணுறாரு, சறுக்கிட்டு போகுது. அது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இவரும் சரி அவரும் சரி 2 பேரும் வந்துருவாங்க. அது ஏன்டா அந்த ஷாட்டை வச்சேன்னு இன்றைக்கி வரைக்கும் ஃபீல் பண்ணி பயந்துக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கி வரைக்கும் இப்போ கேட்க கூட பயப்படுறேன். விஜய் சார் நிறையா ரிஸ்க் ஷாட் பண்ணார். நான் நிறையா அவருக்காக 3 கோல்டு மெடல், பிரியமுடன், என்றன் காதல், பகவதி 3 கோல்டு மெடல் கருவூனில் வாங்கியிருக்கேன். அவர் நல்லா பண்ணி அதுக்கான பரிசு எனக்கு கிடச்சி. சூப்பர் மாஸ்டர். இப்போ சமீபத்தில் இப்போ இன்ஸ்டாகிராமில் சும்மா ஒரு ரீல் பார்த்துருந்தேன். ஸோ அந்த பல்ட்டி அடிக்கிற சீன் இந்த பகவதி அதில் வந்து நீங்கள் வந்து ரோப் இல்லாமல் எடுத்த ஒரு சீனு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் அது கீழே வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்களா, இல்லை இது ரோப் எடுத்தது. ரோப்பே கிடையாது சார். அப்போல்லாம் ரோப்பு கிடையாது. நீங்கள் அது கிடையாது, ஷாஜகான்ங்கிறதுல ரோப்பு கிடையாது. அப்போல்லாம் ரோப்பே கிடையாது. ரோப்பு இப்போ தான் சார் வந்துச்சு. அப்போலாம் அந்த காலத்தில் ரோப்பே இல்லையே. ஓகே. இப்போ ரோப்பு இருந்தால் நல்லா தெரிஞ்சிருக்கோம் அதிலலாம். அப்போ அழிக்கிறதுக்கு ரோப்பு கட்டினா அழிக்கலாம் தெரியாது. அப்போ நாங்கள் இந்த இதுக்கு தான் ரோப்பு இருப்பில் இல்லை. அது வந்து அது வந்து இருமுன்னா கயிறு கட்டணும். ஓகே. வெள்ளை கயிறு கட்டணும். அது வந்து தெரியாது, வெள்ளை கயிறு கட்டணும். ஏன்னா சும்மா சேஃப்டிக்காக. ஆமாம், சேஃப்டிக்காக வச்சு. ஏன்னா விழுந்தால் ஒன்றுமே இல்லை. அந்த ஷாட் எடுத்துக்கவே கூடாது. நான் இப்போ கூட சொல்கிறேன், அந்த ஷாட் எடுத்துக்க கூடாது. பகவதி டைம்லலாம் கிடையாது. அந்த டைம்லாம் ரோப் அழிக்கிறதுக்கு முதல்ல சென்னையில் இடம் ஆளே இல்லை. ஓகே. ஒரு ஃபாரினில் இருந்தாங்க, இப்போல்லாம் இங்கெல்லாம் கிடையாது. இப்போலாம் ஓகே சார். அது வந்து வேறு மாதிரி எடுத்தோம். நாங்கள் ரொம்ப ரிஸ்க் பண்ணி தான் எடுத்தோம். ஓகே. ஸோ பகவதி அந்த டைமில் இருந்த விஜய் சார், இப்போ இருக்கிற விஜய் சார், இதை எப்படி பார்க்குறீங்க மாஸ்டர்?
அவர் இப்பவும் குழந்தை தான் சார். என்னென்னா அவர் வந்து ஒரு ரொம்ப சாஃப்டான மனிதர். ஈஸியாக யார்கிட்டையும் பேச மாட்டார். ஆமாம், அவர் குறிப்பிட்டு ஒரு சில பேர்கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பார். அது வந்து சைலண்ட். இப்போ என்னையே வந்து பார்க்குறேன்னா, என்ன மாஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்படின்னு உட்காந்துருவார். எதுக்கு வந்தாலும் அப்போ அவ்வளோதான், நம்ம பேசணும். அதுதான் அவரோட சைலண்ட். அது முதல்ல நல்லா துடுத்தனமாக இருந்தார். அவங்க தங்கச்சி ஒருத்தவங்க இறந்ததுக்கப்புறம் அவர் அப்படியே மாறிட்டார், சுத்தமாக மாறிட்டார். இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்கார். நான் இப்போ சமீபத்தில் பார்க்கும்போது ஒரு மேடையில் பேசும்போது அவர் கர்ஜிக்கும் போதெல்லாம், ஓ சரி பரவாயில்ல, அவர் வந்து வேறு மாதிரி இப்போ மாறிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த கூட்டம் போடும்போது ஓடி வந்தார். நான் லைக் பண்ணேன், அவரால் ஓடி வராரு அப்படின்னு லைக் பண்ணேன். ஏன்னா அவர் பந்தாவுக்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டார். அவர் ரொம்ப சாதாரணமான ஆள். ஒரு இவ்வளோ டாப் ஸ்டார் இருந்தால் கூட அவர் நான் வந்து எப்படிலாம் நினைக்கவே மாட்டார். சும்மா ரொம்ப சாஃப்டாக இருப்பார். ரொம்ப அடக்கமாக இருக்கிற ஒரு பிள்ளை அவர். இப்போ அவர் பட்டாசு மாதிரி வந்திருக்காரு. உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இப்படி ஒருத்தர் நம்ம பார்க்குறோன்னு சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகே மாஸ்டர். ஸோ சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு போவார் அப்படின்ற மாதிரி அந்த டைமில் போயிட்டாருங்களா நீங்கள்? இல்லை பகவதி டைமில் உங்களுக்கு இல்லை சார். நீங்கள் நாங்கள் என்ன படம் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஒரு ஏவிஎம்மில் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஷூட்டிங்னா அது சாங் எடுக்கிறேன். அதில் ஒரு டான்ஸ் மாஸ்டர். ஓகே. ஒரு பீக்கில் இருக்கார் அந்த டைமில். விஜய் சார் வந்து நிற்கிறாரு ஸ்பாட்டில். இவர் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போய் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காரு. அந்த டான்ஸ் மாஸ்டரா? ஆமாம். ஓகே. இப்போ நான் போகிறேன். அவர் ஒரு 2-3 பேர்ட்டு தான் மனசை விட்டு சொல்லுவார். வேறு சொன்னார், என்ன பாருங்க ஷார்ட்டு வச்சுட்டு அவர் பாட்டு ஃபோன் பண்ணுறாரு. நாங்கள் நிற்கிறேன். இவங்க கவலைப்படாங்க சார், உங்களை தேடி ஒரு நாள் அலைவாங்க அப்படின்னு. எனக்கு இப்போ நீங்கள் சொன்னோன்னே ஞாபகம் வருது. அவர் வந்து ரொம்ப வருத்தப்படுவார் சார். இந்த மாதிரி சில நாளாம் அவமரியாதைலாம் இருக்கு இல்லையா, நான் அன்றைக்கி அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டார். அது நடந்துச்சு. ஆமாம். ஓகேவா சார். இல்லை நீங்கள் வந்து பகவதி டைமில் அவர் வந்து சின்ன வயசுலேருந்து பார்க்குறீங்க. அவர் ஹீரோவாக அறிமுகமாகும் போதும் பார்த்துருந்தீங்க. ஆமாம். ட்ரெயின் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய விஷயம் பார்க்கும்போது அந்த பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் நினச்சிங்களா இவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு வருவார் அப்படின்னு? இல்லை சார், பெரிய ஸ்டாராக வருவான்னு நினச்சேன். ஏன்னா அதுக்கு அவங்க அப்பா காரணம். எஸ்சிஎஸ்சி வந்து சாதாரண ஆள்லாம் இல்லை. அவர் ஒரு பெரிய ஒரு வைரத்தை தீட்டுற மாதிரி மிகப்பெரிய ஆள். கேப்டனாக இருக்கட்டும், அவர் எதாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி கொண்டு வந்துடுவார். அவருக்கு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எஸ்சிஎஸ்சி வந்து அவர் குடும்பத்தில் நாங்கள்லாம் ஒருத்தர். ஏன்னா வருஷம் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு காசு அவர் தான் கொடுப்பார் எங்களுக்கு. எங்கே தான் சரி அப்போ நோட்டை மாற்றி வச்சுட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி. அதனால் எங்களுக்கு எதுனாலும் அவர்கிட்ட போய் கேட்போம். அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து ஒரு நல்ல மனசு. அவர் ஃபுல்லாக நல்லா வரணுங்கிறதுக்காக அவ்வளோ உழைச்சார். இந்த வீடெல்லாம் விற்றார். அவர் வரணும் அப்படின்னு நாங்கள்லாம் நினச்சோம். வருவார் அப்படிங்கிறத நினச்சோம். ஏன்னா அவ்வளோ சின்சியர். ஏன்னா நடிகர் திலகம் ஐயா அவர்கள் வந்து கரெக்டாக 6 மணி ஷூட்டிங்னா 5:45 மேக்கப்போட வந்து உட்காந்துருப்பார். அதே பாலிசி இவரும் உட்காந்துருப்பார். நாங்கள் அந்த காலத்துலேருந்து இப்போவும் அப்படி தான் இருப்பார். அதனால் அவர் வருவாருங்கிறதே எங்களுக்கு நல்லா தெரியும். அது மாதிரி திறமையான டான்ஸர், திறமையான ஃபைட்டர்ஸு, திறமையான டைலாக் டெலிவரி. அழுறதுலாம் சார், நாங்கள் ஒரு படம் ஏதோ ஒரு படம், அது ஷாஜகான் தான் நினைக்கிறேன். அது லவ் வந்து அந்த பொண்ணு இவர் லவ் பண்ணுவார், அவளும் லவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசி வேற பொண்ணு அதை அழுணும் அவர். நாங்கள் வந்து ஹைதராபாத் ரயில்வே ஸ்டேஷனில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை அங்கே போய் குமுறுனார் பாருங்க. சும்மா பாத்ரூம் போய் நிற்கிறாரு. அங்கே போய் பாத்ரூம் என்ன பார்த்தா அழுகுறாரு. என்ன சார் நான் இல்லை அப்படின்னாரு. ஆக்டிங்காக என்ன வேணால் பண்ணுற ஒரு மனிதர் சார். மேலே யாருக்கும் தெரியாது. அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக போய் அழுதாரா? ஆமாம் சார். ஓகே. அப்போ என்ன சார் நான் இல்லை ஏன்னா டக்குன்னு அதில் அந்த இதை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ. ஏன்னா அவங்க 2 பேர்ட்டையும் அவர் காதலிக்கிறாரு, இவருக்கு மட்டும் தான் தெரியும், அந்த பொண்ணு தெரியாது. ஆமாம். இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்க இக்கட்டான சூழ்நிலை. இவர் கடைசியில் அவர் தான் சேர்த்து வைப்பார். அந்த படம் ஓடாத காரணம் அதுதான். என்ன மாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம். எல்லா ரசிகர்களில் அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாமே நாங்கள் என்ன நினச்சோன்னா, இந்த பொண்ணை தன்னோட லவ்வரை இந்தா கூப்பிட்டு போ அப்படின்னு விடுறது அந்த இடத்துல எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் கடைசியாக கிளைமாக்ஸில் டைரக்டர் சொன்னேன், சார் இதே மாதிரி இன்னொரு பொண்ணு அக்கா தங்கச்சி 2 பேரும் ட்வின்ஸு, இந்த கல்யாணம் பண்ணி திரும்பினீங்கன்னா அந்த பொண்ணு இறங்கி வருது வந்து ஹலோ அப்படின்னு சொல்லி உங்களை கட்டிப்பிடி ஷார்ட் முடிஞ்சு போச்சு, படம் கிட்டு சார். அவர்கிட்ட டைரக்டர் சொன்னேன், இல்லை இந்த தான் ஃபீலிங் அப்படின்னு சொன்னார். எல்லாமே நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஏன்னா அந்த இது விஜய் சார் லவ்வர் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போது ஆடியன்ஸ் யாருக்கும் பிடிக்கல. ஓகே. அதான் உண்மையான விஷயம். அது வரைக்கும் படம் சூப்பர் படம். நாங்கள் இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா அது வந்து ஒரு சூப்பரான ஹிட்டான ஒரு படம் தான் நினச்சிட்டு இருக்கோம். ஷாஜஹான் சூப்பரான ஹிட்டுன்னா அந்த டைரக்டர் இன்னும் 10 படம் பண்ணியிருப்பாரு. பைக் ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த பொண்ணு பின்னாடி உட்காந்து ஓப்பனிங் ஃபைட். அது அந்த ஃபைட்டர்ஸ் ஓடி வரும்போது பைக்லேருந்து எழுந்துச்சு ஃபஸ்ட்டு ஒருத்தர் மேலே மிதித்து இவன் நெஞ்சில் இருக்க பவரை எடுத்து சுற்றி அடிச்சுட்டு வந்து காரில் உட்காரணும். பைக்கில் உட்காந்து ஓட்டுப்போம் ஒரே ஷாட்டு.
அது எவ்வளோ சாத்தியக்கூறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண மாட்டேன்ட்டார். நான் முதல்ல பண்ணி வச்சுருந்தேன், மானிட்டரில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ சவுத் ஈஸ்ட் தான் ப்ரொடியூசர் வந்து பார்த்தாரு. நல்லா இருக்குல்ல அந்த ஷாட் அப்படின்னாரு. அப்போ விஜய் சார் அப்போ தான் விஜய் சார் பார்க்குறாரு. உடனே என் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு ஷாட் பண்ணுறேன் மாஸ்டர் சொல்லுங்க. அசிஸ்டன்ட் சொன்னாப்புல சொயிரை பண்ணுறேன்னு சொல்கிறாப்புல, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாரு. சரி நம்மளாம் கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுவேன்னு ஷாட்டு கூப்பிடும். ஆனால் உண்மை வருது, எல்லா ஊர்லேயும் உண்மை இருக்குது. அதில் என்னோட சம்பளமே ஏறிச்சு. சவுத் ஈஸ்ட் ஒரு செக் கொடுத்து எவ்வளோ வேணால் ஃபுல்லாக பண்ணிட்டு போ அப்படின்னாரு. நான் வேணாம் எனக்கு கொடுத்துருவேன்ட்டேன். அப்படி வாங்க மாட்டேன் சார், நீங்கள் சம்பளம் பேசுங்க அப்படின்னு சொன்னால் அவரும் ஜென்டனாக இருந்தால் நானும் ஜென்டனாக இருந்தேன். ஸோ அந்த ஷாட் வந்து அவரோட பவர், அவரோட தன்னம்பிக்கை. ஏன்னா ஹேண்ட்பாரில் கை வைக்கணும், எகிரி ஒருத்தரை மிதிக்கணும், இவர்கிட்ட இருந்து புஷிங் வாங்கி இவர் மீச்சிங் வந்து உட்காரணும். அதெல்லாம் ரொம்ப திறமை சார்ந்த ஒரு நடிகரால் தான் முடியும். அதை அவர் பண்ணார். ஓகே மாஸ்டர். ஆமாம், அது மாதிரி நிறையா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எனக்குலாம். சூப்பர் மாஸ்டர். ஸோ ஒரு ஃபுல் பேக்டான ஒரு ஆக்டர் இனிமேல் வந்து படங்களில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெரில, எனக்கு என்னமோ அவர் நடிப்பார்னே தோணிக்கிட்டு இருக்கு. அப்படி தான் தோணுதா? எங்களுக்கும் அப்படி தான் தோணுது. எனக்கு என்னமோ அவர் நடிக்க வருவார். அவரை ரசிகர்களை விட தேவையில்லை, நடிக்க வருவார்னு நினைக்கிறேன். ஓகே மாஸ்டர். சின்ன பையன் தானே சார், வயசாக இல்லையா, நடிக்க முடியாத அளவுக்கு ஆகலையே. கண்டிப்பாக இல்லை, வரட்டுமா? வரட்டும், வருவாருன்னு எதிர்பார்க்குறோம். அது இல்லாமல் இன்னொரு அவரோட பாதை வேறு மாதிரி இருக்குது. ஸோ அரசியல் பாதை ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. அரசியல் மூவ் ஸோ எதிர்பார்க்கல நீங்கள் ஏன்னா நீங்கள் வந்து உண்மை சத்தியமாக நான் எதிர்பார்க்கல சார். எதிர்பார்க்கல இந்த அரசியல் மூவ் பற்றி சத்தியமாக நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர் யார்ட்டும் பேசவே மாட்டார், கூச்சப்படுவார். அவர் அரசியல் வேறு ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ எம்ஜிஆர் கேரக்டர் என்னன்னா ஃபஸ்ட்டு உனக்கு அவர் தான் சொல்லுவார். நீங்கள் என்ன சின்ன ஆளாக இருந்தாலும் சரி, எந்த பெரிய ஆளாலும் சரி, அவங்க வரும்போதே வணக்கம் சொல்லிட்டு. நானும் எவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணேன் அவருக்கு, நான் வணக்கம் சொல்லிடுறேன். அதனால சந்துக்குள்ளதுலாம் வருவேன் வணக்கம் சொல்லிட்டு, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் சார். ஸோ அந்த மாதிரி அவர் சின்சியராகவே அப்படி இருப்பார் சார். எல்லாரும் அணைச்சிக்குவார். எந்த ஆயா இருந்தாலும் அவர் தும்ப மாதிரி கட்சி எடுத்து துடைப்பார். அவர் சாப்பிடாம வெளியே போனால் அவ்வளோதான், மோந்து பார்ப்பார் சார், கையை பிடிச்சி நீ போய் சாப்பிட போகல அப்படிம்பார் உரிமையாக. அந்த மாதிரி அதே மாதிரி கேப்டன். அது மாதிரி இவர் அந்த இதெல்லாம் வச்சுக்கல. இவருக்கு எல்லாருக்கும் பாசம் இருக்கும், எல்லாரும் சொல்லுவாரு. இவர் நேரடியாக அதை வந்து காமிக்க தெரியாது. சிலருக்கு அன்பை வெளியே காமிக்க தெரியாதுல்ல, அது மாதிரி இவர். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் காமிக்க தெரியணும், அட்லீஸ்ட் வந்து நடிக்காது தெரியணும். அப்படியா? ஓகே, நடிக்க தெரியாது பிரச்சனை ரியல் லைஃப்பில். ஆமாம், ரியல் லைஃப்பில் நடிக்க தெரியாது, உண்மை தான் சார், நடிக்க தெரியாது. ஓகே சார், நடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ எப்படி சார் பார்க்குறீங்க இந்த அரசியல் மூவை பற்றி, அவரோட அரசியல் பயணத்தை பற்றி? நல்ல மனிதர் சார், அதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் கிடையாது. நிச்சயமாக நல்லது சார், எந்த மாற்று கிடையாது. ஏன்னா அந்த காலத்துலேயே வந்து நோட் புக்கு ஞாயிற்றுக்கிழமை நோட் புக்கு அது இதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த காலத்தில் நான் சொல்கிறது, அப்போல்லாம் பெரிய டாப் ஹீரோ இல்லைன்னா கொடுப்பார். ஸோ அப்போ அந்த நல்ல மனசு இருக்கும்போது நிச்சயமாக நல்லது பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், இதை பற்றி ஏதாச்சும் கடைசியாக பேசி? இல்லை சார், நான் பேசலை. நான் இடையில ஒரு வாட்டி பார்த்தேன். அப்போ வந்து ஒரு இதில் பார்த்தோம், என்னை பார்த்தோன்னே வணக்கம் சொன்னார். நாங்கள் வணக்கம் சொன்னோம். என்ன சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாஸ்டர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் விசாரித்தோம். அவருக்கும் வேலை வந்துச்சு, எனக்கும் வேலை வந்துச்சு, அப்படியே அவ்வளோதான். நான் அதில் வேறு உட்காந்து எதுவும் பேச முடியாத அளவுக்கு சொன்னேன். ஓகே, ஒரு வாட்டி கண்டிப்பாக போவேன். கண்டிப்பாக மாஸ்டர். 2026 என்ன ஆகுது அப்படின்றது எல்லாருமே பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்ப்போம். ரொம்பவே நன்றி மாஸ்டர், உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்கும் வந்து என்னோடய பழைய நினைவுகளை கிளறி விட்டு அந்த சந்தோஷத்தையும் துயரத்தையும் எனக்கு நீங்கள் காமிச்சிட்டு, ஏன்னா ஒரு பக்கம் எங்கள் ஸ்டண்ட் நடிக்கிற ஆபத்து, அப்புறம் என்னோடய சந்தோஷமாக சினிமா பயணம் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கும் உங்கள் சேனலுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை பெருமை அடைகிறேன் சார். நன்றி, வணக்கம் சார். ரொம்ப நன்றி.